வணக்கம். கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கார் மியூசியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கார் மியூசியத்துக்குள்ளே போயிட்டு நான் எந்த பார்த்தனோ அதை உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழித்து நான், என் தம்பி தியாகராஜன், என் தம்பி மாதேஷ் 3 பேரும் கொஞ்சம் வெளில போயிருந்தோம். அப்போ கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ கோயம்புத்தூரில் உள்ள இந்த கார் மியூசியத்தை பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் எங்கள் கையில் அப்போ டைமிங் நிறையா இருந்ததுனால எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால, சரி என் தம்பிக்கு கார் ஓடுறது மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த கார் மியூசியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் சொல்லியிருந்தான். அதனால் சரி இந்த கார் மியூசியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்ணி கார் மியூசியத்துக்கு போனோம். அங்கே நிறைய காரு, அதாவது பழங்காலத்து, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தயாரித்த கார் எப்போ தயாரித்தாங்க, எப்படி தயாரித்தாங்க, பழைய மாடல்கள் உள்ள காரு எல்லாமே அங்கே இருந்துச்சு. மோர் தென் ஒரு 50+ கார் நாங்கள் அங்கே மாடல்ஸ் பார்த்துருப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த காரு, இந்த மாதிரி சைக்கிள் மாதிரி உள்ள காரு, அதையும் அந்த காலத்தில் இந்த சைக்கிளில் பேட்ரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுவே காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய கார்கள் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த காலத்தில் காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நீங்களும் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அந்த கார் மியூசியத்தை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து உள்ள என்ட்ரி ஃபீஸ் கட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வந்ததுக்கு ஒரு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த காலத்து மாடல் கார்லாம் பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணோம். என் தம்பி ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஏன்னா அந்த கார் ஓட்டுறது, காரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை நல்லா பார்த்துட்டு இருந்தான். நானும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதில் பார்த்தோன்னா நிறைய விதமான கார்கள், அதாவது அமெரிக்கன், ஜெர்மன், இது மாதிரி உலகத்தில் உள்ள எந்தெந்த நாட்டில் உள்ள காரு அந்த மாடலில் தயாரிச்சிருந்தாங்க, அது எப்படி ஃபெயிலியர் மாடலாக நல்ல மாடலாக எப்படி ஓடுனுச்சு அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் எழுதி, அதுக்கப்புறம் ஜி நாயுடு அப்படிங்கிறவங்களோட அந்த கார் மியூசியம் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள கார்கள் அந்த கார்களும் அங்கே நிறையா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபாரின் காருக்கு, அதாவது வெளிநாட்டில் உள்ள கார்கள், பழங்காலத்து கார்களை பற்றி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் 2 ஃப்ளோராக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வெளிநாட்டு கார்களை பற்றியும், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்தியாவோட கார்கள், இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுதுங்களா இந்த இடத்துலேருந்து இந்தியாவோட கார்கள் அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பஸ்ஸு. நம்ம நிறையா யூடியூப்லேயும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம். பழங்காலத்தில் முதல் பஸ்ஸு இந்த உடுமலைப்பேட்டை டு கோயம்புத்தூர் பஸ்ஸு அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருப்போம். அந்த பஸ் இது ஒரு சினிமா, அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்காக சினிமாக்காரங்க யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இது குவாலிஸு. இந்த குவாலிஸ்காரர் நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இது டாட்டாலேருந்து உருவாக்கின ஒரு காரு, இது ஒரு இன்ஜின். அதுக்கப்புறம் இந்த கார் டாப்லே டாட்டா நானோ, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பெரியார் யூஸ் பண்ண அந்த வேன், அவர் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப இல்லை மற்ற இடத்துக்கு போகிறப்ப அங்கே யூஸ் பண்ண அந்த வேன், இந்த ஆல்டோ நிற்கிது. இது மாதிரி நிறைய கார்கள் நிறைய வித்தியாசமான முறைகளில் உள்ள கார்கள், பல இதில் யூஸ் பண்ண கார், இந்த 3 வீலில் உள்ள காரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக டாட்டாலேயோ அதுக்கப்புறம் இனோவாலேயோ யூஸ் பண்ணி அது ஃபெயிலியரான காரு அங்கே நாங்கள் பார்த்தோம். இந்த ஜீப்பு, ஆல்டோ 800, இந்த 3 வீல் காரு, இங்கே இந்த ஒரு 3 வீல் கார், இது மாதிரி நிறைய கார்களை அங்கே நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த அம்பாஸ்டர் காரு, இந்த மாதிரி நிறைய கார்களை நம்ம அங்கே பார்த்துருந்தோம். இது கோயம்புத்தூரில் இருக்குது இந்த கார் மியூசியம், ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் மியூசியம் இருக்குது. இது நீங்களும் விசிட் பண்ணணும், பார்க்கணும். உங்களுக்கும் கார்கள் மேலே அதிக ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு ஒர்த்து தான். 2 ஃப்ளோராக இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம்.